மனமகிழ்ச்சி, ஆத்மானந்தம் இவை இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. மன ஆனந்தம் என்று சொல்ல மாட்டார்கள், ஆத்ம மகிழ்ச்சி என்று சொல்ல மாட்டார்கள் இல்லையா? மன மகிழ்ச்சி என்பது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, அதற்கு பிறகு சுற்றுலா செல்வது, ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்கள், வீடு மனைகள் இவை போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது மனமானது மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் இது நிரந்தரம் அல்ல. ஏனென்றால் மனமானது ஒரு பொருளின் மீது ஆசை ஏற்பட்டு அது கிடைத்து விட்டால் உடனே மற்றொரு பொருளின் மீது ஆசை கொள்ளத்தான் செய்யும். ஆனால் ஆத்மானந்தம் என்பது வேறு. ஆத்மானந்தம் என்பது நாம் ஒரு கோயிலுக்கு சென்று வருகிறோம், மனமானது ஒரு அமைதியை அடைகிறது, அது ஆத்மானந்தமாகும். பூஜைகள் செய்கிறோம், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்கிறோம், அதற்கு பிறகு ஸ்லோகங்களை கற்றுக்கொள்கிறோம், சத்சங்கங்களில் பங்கு கொள்கிறோம், உபன்யாசங்களை கேட்கிறோம், உளவார பணி செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல், உணவு கொடுத்தல், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தல், வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தல், படிப்பிற்கு பணம் கொடுத்தல், இது போன்ற உதவிகளை எல்லாம் செய்யும் பொழுது அது ஆத்ம ஆனந்தத்தை வழங்கக்கூடியதாகும். இந்த ஆத்மானந்தம் என்பது ஆத்மாவிற்கு கொடுக்கும் உணவு ஆகும். இந்த புண்ணியம் என்கின்ற உணவானது மறுஜென்மத்திலும் ஆத்மாவுடன் சென்று புண்ணியம் என்கின்ற சொத்தாக மறுஜென்மத்திலும் சேர்கிறது. அப்படி சேரும் பொழுது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்லாமல் மறுஜென்மத்திலும் உயர்ந்த பிறவிகளை அடைய செய்கிறது. இறைவனை நாடி செல்லக்கூடிய வழியை காட்டுகிறது. அப்படி இறைவனை நாடி செல்லக்கூடிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பகவத்கீதை தான் ஆகும். அதைவிட ஆத்மானந்தம் என்பது எதுவுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட பகவத்கீதையை அடியேன் கதையாக கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த திருப்பணியில் நீங்களும் பங்கு கொள்ள நினைத்தால் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.